வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து அகைன்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த ஆஃபர் பத்தின டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க்ல வாங்கணும், அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தின டீடைல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயுமே இந்த ஆஃபர் வந்து இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து இதே கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கார்டோட டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம விசா கார்டு, ரூபே கார்டு அப்படின்னு வந்து வாங்குறோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்ல அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க் கிரெடிட் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ, பிளிங்கெட், அப்புறம் வந்து ஸ்விக்கி ரெஸ்டாரண்ட் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் சார்ஜஸ் பத்தின டீடைல் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் மட்டும் நீங்க வந்து பே பண்ணா போதும். செகண்ட் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு 100% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு மூவி டிக்கெட்டை மற்ற கிரெடிட் கார்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து புக் மை ஷோல வந்து புக் பண்ணா நமக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு வந்து கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து அந்த ஆப்பை மென்ஷன் பண்ணல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா நீங்க மூவி டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் வந்து நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் மூவி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 250 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதுல வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வைவ்டு. ஸோ இது வந்து தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரா நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டுல இருக்கும். ஸோ ஒரு பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நார்மல் டைம்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ இருக்கும். அந்த மாதிரி ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கார்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், அந்த ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது. பட் நம்ம லைஃப் டைம் ஃப்ரீயா வாங்குறதுனால ஸோ இது வந்து நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேலண்டர் இயருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேல பில் பேமெண்ட் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட் வந்து பே பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட், ஏஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரீடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் ஒர்த்துன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ஆனுவலுக்குள்ள உங்களால 2.5 லேக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஏஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 காம்ப்ளிமெண்டரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் மட்டும் தான், இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. அப்படி மென்ஷன் பண்ணலனாலே உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 3 மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பில் பேமெண்ட் பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஃப்ரீயா வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். இவங்களோட டைஅப்ல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு 15 to 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வைவ்டு. நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா எந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆக்டிவேஷன் பெனிஃபிட் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டு ஆக்டிவேஷன் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,500 ஏஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து வாங்குறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிடைக்காது. நீங்க ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ
இருக்கிற டைமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து அந்த ஜாயினிங் ஃபீயை வந்து டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு 12,500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2,500 ரூபாய் கேஷ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஜாயினிங் ஃபீயை லெவல் பண்ணுறதுக்காக தான். பட் நம்ம வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்கும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது. அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே டிலைட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி வீக் வெனஸ்டே வந்து நீங்கள் புக் பண்ணீங்க, மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஈச் அண்ட் எவ்ரி வீக் வெனஸ்டே நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் டைம் ஆஃபராக உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன ஃபீ எல்லாம் வந்து பிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 1,500 ரூபாய் வரைக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கார்டு ஆட் ஆன் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கான வட்டி விகிதம் 3.75% per month வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 55.55% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. கேஷ் வித்ட்ராவல் ஆப்ஷன் இதுல வந்து அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்க ஏடிஎம்ல பணத்தை வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 500 ரூபாய். இந்த ரெண்டுல எது வந்து அதிகபட்சமான அமௌண்ட்டாக இருக்குதோ ஸோ அந்த அமௌண்ட்டை தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு மூலமாக ஏடிஎம்ல வந்து பணம் மட்டும் வித்ட்ரா வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து housing.com பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். உங்களுக்கு இந்த கார்டு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.